ஒரு தியானங்கிறது என்னென்னா, நடிப்படையாக சொல்லிடுறேன். இது எல்லாமே ஒரு விதமான ஒரு லாக் பண்ணுற முத்திரை தான். இதெல்லாம் ஒரு ஆசனம் தான். ஆனால் மெயின் தியானத்தோட வடிவம் எங்கே இருக்குன்னா, ஒருநிலைப்படுத்துறதுல தான் இருக்குது. இந்த ஆசனத்தினால ஒருத்தர் சக்ஸஸ் பண்ணிட முடியாதுங்க. இன்னும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். புரியுதா? இந்த ஆசனத்தோட வெளிப்பாடு என்னன்னா, உங்களை ஒருநிலை கொண்டு வர்றதுக்காக தான் இந்த ஆசனத்தை உருவாக்குனாங்க. அப்போ ஒரு யோகியாக இருக்கிறவன் ஆசனத்தை பண்ண மாட்டான். என்ன தெரியுமா? நீங்கள் வள்ளலாரை கவனிங்க, இப்படி கையில் வச்சுருப்பாரு. விவேகானந்தரை கவனிங்க, இப்படி வச்சுருப்பாரு. நிறைய யோகிகளை கவனிச்சிங்கன்னா அவங்க எங்கே வைக்கிறாங்களோ அது ஒரு ஆசனமாகவே மாறிடும். ஏன்னா அவங்க அந்த வடிவமாகவே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே ஒன்று பேசுது இல்லை, ஆனால் உள்ள ஒரு நிலையில் இல்லைன்னா இந்த வார்த்தை டெலிவரி பண்ண முடியாது. அது உள்ள ஒன்று குழப்பத்தில் இருந்து இது ஒரு மீட்டிங்கு, இது ஒரு மணி நேரம் நம்ம கவனம் செலுத்தி இதில் பேசிடணும்னா இருந்தால் சக்ஸஸ் பண்ண முடியாது.